ஓகே. லாஸ்ட் டிஎன்பிஎஸ்சியோட எஸ்டர்டேஸ் 2025ஓட ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 man, 3 women and 4 boys can do a piece of work in 96 hours. 2 men and 8 boys can do it in 80 hours. 2 men and 3 women can do it in 120 hours. Then 5 men and 12 boys can do it in. Okay, so 1 man do it in plus 3 women plus 4 boys. ஸோ இதுக்கு இவங்கள எஃபிஷியன்சின்னு எடுத்துக்கலாம். ஸோ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் டிவைட் பை ஒர்க்கிங் ஹார்ஸ் போட்டால் எஃபிஷியன்சி தெரிஞ்சிடும். டோட்டல் எஃபிஷியன்சி, இவங்க டோட்டல் எஃபிஷியன்சி. ஸோ எல்சிஎம் பார்க்கலாம். 96, 80, 120. இதோட எல்சிஎம் வந்துட்டு 32 times 3. ஸோ இது வந்து ஹையஸ்ட் பவர் 2 power 5. இது வந்துட்டு 16 into 5, 50, 60, 30. This is 2 power 4, 5 இருக்கு. And 120 is 620. The 4 into 5, 3 into 2 is 6. So 4 into 5. So 2 power 3 into 3 into 5 இதுதான். ஸோ 2ஓட ஹையஸ்ட் பவர் வந்து 2 power 5 எழுதி எடுத்துக்கிறோம், 3 வந்து 5 எடுத்துக்கிறோம். ஸோ எல்சிஎம் வாஸ் 2 power 5 into 3 into 5. So 2 power 5 is 32 LCM. 96 LCM. So 32 times 3, right? So இந்த ஒரு LCM என்னது 32, 3, இது கேன்சல் பண்ணால் 5. ஸோ இவங்க டோட்டல் யூனிட் ஆஃப் ஒர்க் வந்துட்டு 5. ஓகே, அதே மாதிரி இவங்களுக்கு எல்சிஎம் எடுத்தால் வந்துட்டு 32 into 3 into 5 divided by 80 கேன்சல் பண்ணிங்கன்னா 6ன்னு வரும். அவங்க 6 இருக்கு. 2 men plus 8 boys, இவங்களோட எஃபிஷியன்சி 6. ஸோ அது மாதிரி அடுத்தவங்களுக்கும் எடுத்திங்கன்னா வந்துட்டு 2 men plus 3 women, இவங்களோட எஃபிஷியன்சி வந்துட்டு actually 8. 1/2 increases, 1/3 decreases. ஸோ 4. இவங்களுக்கு இப்படி எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா 4 எஃபிஷியன்சி வரும். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, அதே வந்துட்டு 32 into 3 into 5, இந்த டோட்டல் யூனிட் ஆஃப் ஒர்க்கை இந்த 5 men plus 12 boys சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா, பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு தெரியும் 5 men 12 boys எஃபிஷியன்சி தான் நமக்கு தேவை. இப்போ இதெல்லாம் எஃபிஷியன்சி ஆஃப் திஸ் ஆட் பண்ணணும். இப்போது இதில் நமக்கு 5 men தேவை, இதில் இதை கேன்சல் பண்ணிடலாம். 2 காமன் எடுத்து கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இந்த ஈக்குவேஷனில் 2 காமன் எடுத்துட்டோம். men plus 4 boys equal to 6 இருக்கும். 2 கேன்சல் பண்ணால் ஸோ 3. இப்போ நமக்கு men plus 4 boys எஃபிஷியன்சி 3ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு இதை வச்சு நம்ம வந்துட்டு உமனை கண்டுபிடிச்சோம். இந்த ஈக்குவேஷன் பாருங்க, நமக்கு உமன் தெரிஞ்சிடும். இப்போ 3 உமன் நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிட்டாங்கன்னா, இப்போ இந்த 3 உமன் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு 2 மென்னோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். ஆர் இது வந்து ஈஸி, டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை நீங்கள் இப்படி பண்ண முடியலன்னா 3 ஈக்குவேஷன், 2 ஈக்குவேஷன் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். மென்னு தனியாக, பாய் தனியாக, அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இதை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ மென்னையும் men plus 4 boys equal to 3. அப்போ இங்கே 1 men plus 3 women plus 4 boy equal to 5. ஸோ இங்கே men plus 4 boy இருக்கு, இங்கேயும் ஒரு men plus 4 boy இருக்கு. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் வந்து நமக்கு 3 women எவ்வளோ கிடைச்சிடும்? 3 women வந்து 12. ஸோ இந்த 3 women 12 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 women 2ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ 2 women வந்துட்டு 2 men equal to 2ன்னு தெரிஞ்சிடும். அப்போ men equal to 1ன்னு தெரிஞ்சிடும். ஸோ men வந்து 1ன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இதில் ஏதோ ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா, men வந்து 1ன்னா இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம்.
மென் ப்ளஸ் 4 பாய்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு தெரிஞ்சிருச்சு. மென் வந்து 1ன்னு தெரிஞ்சிருச்சு. 1 + 4 பாய் ஈக்குவல் டு 3. ஸோ இந்த 1 அங்கிட்டு கிராஸ் இங்கிட்டு போனால் 4 பாய் ஈக்குவல் டு 2. ஸோ பாய் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? மென்னுக்கு எஃபிஷியன்சி 1, பாயோட எஃபிஷியன்சி ½ 1/2. ஸோ நமக்கு தெரிய வேண்டியது தெரிஞ்சு 5 மென்னு 5 மென் வந்துட்டு மென்னோட எஃபிஷியன்சி 1. ஸோ டோட்டல் யூனிட் ஆஃப் மென் வந்து 5 ப்ளஸ் 12 பாய்ஸ் இருக்காங்க. 12 பாய்ஸ் வந்து ½ வந்து 6. ஸோ டோட்டல் யூனிட் ஆஃப் ஒர்க் வந்துட்டு இவங்க 2 பேர் சேர்ந்து 11 பண்ணுறாங்க. ஸோ நமக்கு தெரியும் டோட்டல் யூனிட் ஆஃப் ஒர்க் வந்து 32 × 15 நமக்கு தெரியும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணலாம். 320, 5 × 150, 160, 480. So 480 divided by 11. Okay. 4 times and then 44. Remaining is 5. Yeah. 44 remaining is 4. So 43. 33 remaining is 7/11. So is the answer option. Next question. So the diagonal of a rectangle is thrice its smaller side, then the ratio of the length to the breadth of the rectangle is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது இப்படி கொடுத்துனது கூட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்திருந்தாங்கன்னா this is 90 degree. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? diagonal of a rectangle. ஓகே ஏன் diagonal of a rectangle, ரைட்? ஸோ இட்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து diagonal of a rectangle வந்து இது 90 டிகிரி. ஸோ diagonal of a rectangle இதை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ the ratio of the length to the breadth of a rectangle is அப்படின்னு கேட்டிருக்காங்க. length and breadth of the rectangle. ஓகே, ஸ்மாலர் சைடு இது வந்துட்டு 1ன்னு எடுத்துக்கலாம். என்ன நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். ரேஷியோ தானே நமக்கு தேவை. ஆக்சுவலி 1ன்னு எடுத்துப்போம். ஸோ இது வந்து த்ரைஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது டயகனல் வந்து ஸ்மாலர் சைடோட த்ரைஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைத்தாகரஸ் தியரம் இது வந்து ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். இது வந்து இது பின்னு வச்சுக்கலாம். இது சின்னு வச்சுக்கலாம். ஸோ பைத்தாகரஸ் தியரம் என்னன்னா a² + b² = c². ஸோ நமக்கு என்ன தேவை? லென்த்துக்கும் பிரெத்துக்கும் ரேஷியோ தேவை. ஸோ a/b எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம b தான் கண்டுபிடிக்கணும் இப்போ. ஸோ நமக்கு தெரியும் சி வந்துட்டு 3ன்னு தெரியும். ஸோ a வந்துட்டு 1, a² is also 1. ஸோ b² = c² = 3, ரைட்? 3 3s are 9. இது வந்து ஸ்கொயர் 9. ஸோ இங்கிட்டு -1. ஸோ b² = 8, ரைட்? b ஸ்கொயர் ரூட் பண்ணால் 4 2s are 8. ஸோ 2√2. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஆப்ஷன். ஸோ இது வந்துட்டு 2√2. ஸோ திஸ் இஸ் டி இஸ் ஆன்சர். இந்த ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரொபோர்ஷன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ப்ரொபோர்ஷன் இஸ் டு 7.5னா x/7.5 இப்படி வச்சுக்கலாம். இதுதான் அது, ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ 7.5 நான் பாயிண்ட்ல வச்சுக்காம நான் 15/2ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா 15/2 is 7.5. அது மாதிரி எதுவுமே நான் பாயிண்ட்ல வச்சுக்காம அப்படி எழுதிக்கிறேன். ஏன்னா கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ x/15/2 இப்படி இருந்துச்சுன்னா 2 வந்து மேலே போயிடும். ஸோ 2x ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க? 8/5ன்னு சொல்லி 8/yன்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்துட்டு என்ன சொல்றீங்க? இதே 8/y வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? 17.5 வந்துட்டு நான் 35/2ன்னு எடுத்துப்பேன். ஏன்னா வந்துட்டு 17.5 டிவைட் பண்ணலாம். ஸோ 35. இந்த 2 வந்துட்டு இங்கே மேலே போயிடும். ஸோ இன்ட்டு 2. ஸோ திஸ் இஸ் 14. 14/35. 2x/15 = 8/y = 14/35 சொல்கிறாங்க. ஸோ நமக்கு x/y கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இது ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஏன்னா சிங்கிள் ஈக்குவேஷன், சிங்கிள் அன்னோன், சிங்கிள் வேரியபிள்.
ஸோ 2x by 15 இது ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும் 35. ஸோ கேன்சல் பண்ணலாம் 7 times. This is 1, this is 5, this is 3. So x equal to 3 தெரிஞ்சிருச்சு. ஓகே, நாம் இப்போ இதை ஈக்குவேட் பண்ணுவோம். இப்போ இங்கே y 8 by y ஈக்குவல் டு அதுக்கும் 14 பாயிண்ட் ஆர் இங்கே 3 by 5 போடலாம் ஆக்சுவலி. ஓகே, இப்போ நமக்கு 3 எக்ஸோட சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம், ஆர் இதையுமே சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். எக்ஸை நமக்கு தெரிஞ்சாலும் எக்ஸ் சிம்பிளாக இருக்குது 14 by 35 இல்லாமல். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6 by 15 தெரிஞ்சிருச்சு. ஸோ 3 டேபிளில் 5 times, இன்னும் 2 இருக்குது, பேலன்ஸ் 2 இருக்குது. ஸோ திஸ் இஸ் 4, y ஈக்குவல் டு 20. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3 by y ஈக்குவல் டு 20 ஒரு 3 by 20. திஸ் இஸ் ஆன்சர் ஆப்ஷன். ஆர் நீங்கள் இதுவுமே எடுத்துக்கலாம், இது வேணால் எடுத்துக்கலாம். 14 by 35 போட்டாலும் ஈக்குவலாக தான் வரும். ஸோ இஃப் 1600 is divided among P and Q in the ratio of 5:3. ஸோ இது ஈஸியான கொஷின். ஆக்சுவலி டோட்டல் ரேஷியோ வந்து 8x, நமக்கு தேவை 3x தான் தேவை. ஸோ 1600 டோட்டல், ஸோ டோட்டல் எக்ஸ் தான் தேவை. ஆக்சுவலி 8x வந்து 1600. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ நமக்கு 3x தேவை. எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸுக்கு 1600 by 8, x equal to 200, x equal to 200, 3x equal to 3 times 200 is 600. ஓகே, இந்த எல்சிஎம் பார்க்கலாம். எல்சிஎம் வந்துட்டு எப்படி எடுக்கணும்னா, ஒரு நம்பரோட ஹையஸ்ட் பவர், ஒரு பிரைம் ஃபேக்டரோட ஹையஸ்ட் பவரை எடுத்துக்கணும், அதான் எல்சிஎம். ஸோ அதே மாதிரி தான் இது, இங்கே நம்பருக்கு பதில் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்துக்கலாம். 2x square minus 3xy the whole square. இதிலிருந்து நான் என்ன காமன் எடுக்கலாம்? எக்ஸை காமன் எடுக்கலாம். எக்ஸ் வந்து வெளியில் எடுக்கும்போது எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஸோ இது ஸ்கொயராக வந்துடும். உள்ள 2x minus 3y the whole ஸ்கொயர் இருக்கு. ஓகே, இந்த ஒரு டேர்ம் அப்படியே இருக்கட்டும். இந்த 4x minus 6y by 3 பவரில் கியூப் இருக்கு. ஸோ இதில் 2 காமன் எடுக்கலாம். ஸோ 2 காமன் எடுக்கும்போது 2 கியூப் ஆகிடும். 2x minus 3y the whole cube. ஓகே, இந்த லாஸ்ட் ஆப்ஷனில் நான் வந்துட்டு என்ன பண்ணணும், இன்னொரு இந்த எக்ஸ்பிரஷனில் 8x cube minus 27y cube இருக்கு. ஸோ இதை நம்ம உள்ள ஹோல் கியூப் எழுதிக்கலாம். 2 power x the whole cube minus 3 power 3 into y the whole cube எழுதிக்கலாம். இது வந்து a cube minus b cube ஃபார்முலா. இதோட இது வந்துட்டு a minus b into a square plus b square plus ab. இதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ இதை நம்ம இந்த டேர்மில் எழுதலாம். 2x minus 3y into 2x square, இது 4x square plus b square 9y square plus 6xy ab. ஓகே, இதில் ஹையஸ்ட் டேர்ம், இப்போ எந்தெந்த டேர்ம்ல எல்லாம் ஹையஸ்ட் பவர் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும். ஸோ எல்சிஎம் பார்க்கலாம். இங்கே 2 இருக்கு, 2 the whole cube எழுதிக்கலாம். எக்ஸ் இங்கே தனியாக இருக்குது, ஆக்சுவலி இது ஒரு ஃபேக்டர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ இங்கே 2x minus 3y இருக்குது, அதாவது இது ஸ்கொயரு. 2x minus 3y the whole cube இருக்குது இது. ஓகே, இது வந்து பவரில் 1 இருக்குது. ஸோ இதுதான் ஹையஸ்ட் பவர், இது எழுதிக்கலாம். 2x minus 3y the whole cube. ஸோ இந்த ஒரு டேர்ம் இருக்குது, இதுதான் இது ஒரு நியூ டேர்ம். ஸோ இது எழுதிக்கலாம். அது whole power 1, 4x square plus 9y square plus 6xy. ஸோ இது 2 cube, இது 2 cube போதே ஆன்சர் வந்துடும் ஆக்சுவலி. ஏன்னா இவ்வளோ தூரம் போகவே தேவையில்லை இல்லையா? ஸோ Peter got 30% of the maximum marks in an examination and failed by 10 marks. Our Paul who took the same examination got 40 marks, 40% of the total marks, and got 15 marks more than the passing mark. Okay, ஒருத்தன் 30% மார்க் எடுத்து பாஸ் மார்க்கை விட 10 மார்க் கம்மியாக இருக்கு.
ஓகே, இன்னொருத்தன் 40% மார்க் இருக்கு, அவன் வந்து பாஸ் மார்க்கை விட 15 மார்க் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 10% தான் இந்த இதோட டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே வந்து -10 இருக்கு. ஸோ +25 ஆக்கிறதுக்கு இன்னும் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும்? -10 +15 ஆகிறதுக்கு நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும்? +10 ஆட் பண்ணால் என்ன வரும்? 0 வரும். அதோட இன்னொரு +15 ஆட் பண்ணால் வந்துட்டு அப்போ தான் 15 வரும். ஸோ டோட்டலாக 25 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 10% வந்துட்டு 25. ஓகேவா? அப்போது நமக்கு 30% + 10 மார்க்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா 40% -15 மார்க்ஸ் பண்ணால் தான் நமக்கு பாஸ் மார்க் கிடைக்கும். ஸோ நம்ம 10% 30% + 10 மார்க் பண்ணிக்கலாம். 10% வந்துட்டு 25னா இன்ட்டு 3 பண்ணால் 30% இன்ட்டு 3. ஸோ 75 மார்க். இதோட +10 மார்க் பண்ணால் பாசிங் மார்க். ஸோ 85 இஸ் த பாஸ் மார்க். Okay, Akila scored 80% of the mark in an examination. If he scores 576, then the maximum mark. Okay, 100% of the mark கேட்குறாங்க எவ்வளோன்னு. 576 வந்துட்டு 80% of the மார்க்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து 80% of the pass mark, சாரி மேக்ஸிமம் மார்க் ஆஃப் த மார்க்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம 100% தேவை. ஓகே, இப்போ 576 divided by 80% போட்டிங்கனாலே நமக்கு மார்க் வந்துடும். ஸோ திஸ் இஸ் 8/10. 576 80/100 இப்படி எழுதலாம். நான் கேன்சல் பண்ணி 8/10 எழுதியிருக்கேன். ஒரு 4/5 எழுதலாம். 4 × 5. ஓகே, 1 4 144 × 5 500 270 720. Here this is the answer option. Fine, next term கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 0.1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுலேருந்து 0.1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 0.9 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 2.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு 4.9 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓ, இதுலேருந்து ஆக்சுவலி என்ன தெரியுதுன்னா, ஆட் நம்பர் ஸ்கொயர் 1 ஸ்கொயர், அதாவது 0.1, 0.3 ஸ்கொயர், அடுத்து 0.5 ஸ்கொயர், 0.7 ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து 0.9 ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 8.1 should be increases. 8.1 ஒன் ஆட் பண்ணால் வந்துட்டு 9. ஆக்சுவலி 9 + 8 17. This is the answer option. Okay, A, B, C, D, E and F are cousins. No two cousins are at the same age, but all the date of birth, but all have their birth dates on the same date. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் ABCD இருக்காங்க, F இருக்காங்க, மொத்தம் 6 பேர் இருக்காங்க. 6 இது. ஸோ பர்த்டே டேட் எல்லாம் ஈக்குவல்னா ஒருத்தரும் ஒரு வருஷத்துல இருந்திருக்காங்க. யங்கஸ்ட் வந்து 17 சொல்லியிருக்காங்க. and then eldest வந்துட்டு 22. ஸோ 18 19 20 21 இவங்க எல்லாருமே இந்த ஏதோ ஒரு வருஷத்துல பிறந்திருக்காங்க. ஏதோ ஏஜ் இருக்கு. யங்கஸ்ட் வந்துட்டு 17. ஓகே, எல்டஸ்ட் எஃப் இஸ் சம்பர் இ இஸ் த எல்டஸ்ட் சொல்லிட்டாங்க. ஸோ இக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஸோ இ இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ இயை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, எஃப் இஸ் சம்பர் பிட்வீன் பி அண்ட் டி. பிக்கும் டிக்கும் எஃப் நடுவில் இருப்பாங்க. மேபி டிக்கும் பிக்கும் எஃப் கூட இருக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஏ இஸ் ஓல்டர் தென் பி. A is older than B. C is older than D. அப்போ D வந்துட்டு C விட சின்ன யங்கரா இருக்கணும், அண்ட் A வந்துட்டு B விட எல்டரா இருக்கணும். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பாசிபிள்? ஓகே, பாசிபிளா இருக்காதுன்னு பார்க்கலாம். D வந்து 20 இயர்ஸா இருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். அப்போ எல்லா ஆப்ஷனையும் கன்சிடர் பண்ணணும். எஃப் வந்துட்டு இது பிக்கு டிக்கு நடுவில் இருக்கணும். ஓகே,
ஒரு இது ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி ஃபால்ஸ் ஆக்கி காட்டணும். அப்படி நாட் பாசிபிளாக இருந்துச்சுன்னா வந்துட்டு ஆன்சர் பாசிபிளாக இருக்கான்னு பார்க்கணும். பாசிபிள் ஆகலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, டி இஸ் 20 இயர்ஸ். ஓகே, டி இஸ் 20 இயர்ஸ் ஓல்டு. டி வந்துட்டு இங்கே 20 இயர்ஸ் வந்துட்டாங்க. சி வந்துட்டு டியை விட அதிகமாக இருக்கணும். அப்போது டெஃபினட்டாக சி இங்கே தான் வந்திருக்க முடியும். அப்போது இங்கே வந்துட்டு யார் ஏ வர முடியாது, ஏன்னா வந்துட்டு சியை விட அதிகமாக இருக்கணும். ஸோ எஃப் வர முடியாது, ஏன்னா எஃப் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கணும். ஸோ சியும் வர முடியாது. ஸோ அப்போ ஈயும் வர முடியாது, ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ பிடி எய்தரா ஒருத்தர் இங்கே வந்தே ஆகணும் இல்லையா? அப்போ இங்கே டி வந்துட்டாருன்னா இங்கே பி வந்தே ஆகணும். ஸோ பி வந்துட்டா எஃப் இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம். அப்புறம் மிச்சம் யார் இருக்கா? எஃப், யா, டிசி எழுதியாச்சு, பி எழுதியாச்சு, ஏ இங்கே விட்டோமா? ஏபிசிடி, ஏபிசிடி, யா, ஓகே, டிசிபி, யா, யா, ஏ. ஓகே ஓகே, ஏ, ஏ ஷுட் பி, ஏ ஆர் எஃப் கரெக்டாக இருக்கும். ஓகே, புரிஞ்சிச்சு. ஏ ஆர் எஃப் இது ரெண்டில் எது வேணா இருக்கலாம். ஸோ இட்ஸ் பாசிபிள் ஆன்சர். ஓகே, இட்ஸ் பாசிபிள். ஸோ இது கிடையாது. ஸோ இப்போ வேற அடுத்த அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் மேலே கிடந்து ரேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்க்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன். எஃப் இஸ் 18 இயர்ஸ் ஓல்டு. எஃப் வந்து 18 இயர்ஸ் ஓல்டு. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ பாசிபிள். இது பி, பிஆர் இருந்துட்டு போகலாம். பி இங்கே ஏ வச்சுக்கலாம், டி இங்கே வச்சுக்கலாம். யா, இங்கே சி வச்சுக்கலாம். டி இஸ் ஆல் பாசிபிள் ஆப்ஷன் பார்ப்போம். டி இஸ் கிரேட்டர் தென் சி, சி இஸ் கிரேட்டர் தென் டி, ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, எஃப் டிக்கும் பிக்கும் மிடில் இருக்கான். ஓகே, ஸோ இதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். எஃப் இஸ் 19 இயர்ஸ் ஓல்டு. எஃப் இஸ் 19 இயர்ஸ் ஓல்டு. எஃப் டிக்கும் பிக்கும் நடுவில் இருக்கணும். ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ பாசிபிள். ஐ திங்க் ஸோ. எஃப் இஸ் 19 இயர்ஸ் ஓல்டு. பி இங்கே இருக்கான்னு வச்சுக்கலாம், ஏ இங்கே இருக்கான்னு வச்சுக்கலாம், டி இங்கே இருக்கான்னு வச்சுக்கலாம், சி இங்கே இருக்கான்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ வந்துட்டு கொடுத்துருக்க ஆல் த கண்டிஷன் நாட் பாசிபிள். ஏ வந்து கிரேட்டராக இருக்குது பிஏ விட, சி வந்து டிஏ விட கிரேட்டராக இருக்குது, எஃப் ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்குது. ஓகே ஓகே, அப்போ இந்த லாஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்காது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்கீங்க? எஃப் வந்து 20 இயர்ஸ் ஓல்டு. எஃப் வந்து 20 இயர்ஸ் ஓல்டுனா பிடி ஏதாவது நடுவில் இருக்கணும். ஸோ டி, அப்போ சி போகிறதுக்கு இங்கே இடம் இருக்காது. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். விச் ஆஃப் பாயிண்ட் இஸ் நாட் பாசிபிள். இது பாசிபிள் கிடையாது. ஸோ when a dice if 2 is adjacent to 3, 5, 6, then which of the following is necessarily true ஆ இருக்க முடியும்னு கேட்குறாங்க. ODL. சரி, எனக்கு சொல்ல கொஞ்சம் பெருசாக. வெயிட்.
Okay. Dice, if 2 is adjacent to 3, 5, 6. Okay, 2 இப்படி ஃப்ரண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3, 5, 6. Okay, இப்படி with 6 is மேல above, in the 3 and 5 are that side. Okay, or adjacent to side இருக்கு 3 and 5. necessarily ட்ரூவா இருக்கணும்னா என்ன பார்க்கலாம். ஆல்ரெடி இன்னும் 1 and 4 மட்டும் பேலன்ஸ் இருக்கு. அதை எங்க வேணா வரலாம். ஒன்று இன்னொரு சைடு வந்து மேலே ஃப்ரீயா இருக்கு, அதாவது பின்னாடி 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 சைடு வந்து ஒரு டைஸோட பின்னாடி சைடு. இது ஆக்சுவலி இந்த சைடு அந்த இது வந்து இதுக்கு 6க்கு ஆப்போசிட்ல கீழே பேஸ் இந்த இது ஒரு நம்பர் ஃப்ரீயா இருக்கு. 1 or 4 அங்கே இங்கே ஏதாவது 3 is adjacent to 6. ஓகே, அப்படி இருக்கலாம், அப்படி இல்லாமல் போகலாம். ஏன்னா வந்துட்டு 3 இங்கே இல்லாமல் 6, 2 இது வந்து ஃப்ரண்ட், 2 இஸ் ஃப்ரண்ட், 5 இங்கே இருக்கு. ஸோ 3 வந்து பேஸில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 வந்து 3, 5, 6 அட்ஜஸ்டன். ஸோ இப்படி இருக்கு, 6 மேலே இருக்கு, 3 வந்து பேஸில் இருக்கு. இப்படி இருந்தால் நெசசரி ட்ரூவாக இருக்கணும் கிடையாது. இந்த இது ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிட்டோம். 1 இஸ் அட்ஜஸ்டன் டு 4. ஸோ இது வந்து பேஸில் இருக்கு 1 or 4 இங்கே இருக்கு. ஸோ இது வந்து பேக்கில் இருக்கு 1. ஓகே, இது ரெண்டு அட்ஜஸ்டண்டாக இருக்கு. ஸோ இந்த இதில் இந்த பாசிபிலிட்டி பார்க்கலாம். 1 வந்து இந்த சைடில் இருக்கு, 4 வந்து பேக்கில் இருக்கு. அப்போ ரெண்டுமே அட்ஜஸ்டண்டாக இருக்கு. ஸோ ஓகே, இது பாசிபிளாக இருக்கலாம். இதை வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸையும் 2 இஸ் அட்ஜஸ்டன்ட் டு 4 இதில் இருக்கு. பட் இங்கே 2 இஸ் அட்ஜஸ்டன்ட் டு 4 ஆனால் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து 2 வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு, 4 வந்து பேக்கில் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. 2 இஸ் அட்ஜஸ்டன்ட் டு 1. ஓகே, இதில் 2 இஸ் அட்ஜஸ்டன்ட் டு 1 இருக்கு. ஆனால் அதில் வந்துட்டு 2 இஸ் அட்ஜஸ்டன்ட் டு 1 இருக்கு. ஏன்னா 2 இந்த முன்னாடி ஃப்ரண்ட்ல இருக்கு, அதே வந்து 1 வந்து ஆப்போசிட் பேக்ல இருக்கு. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5 girls are sitting in a row. Rosie is not adjacent to Sivanandini and Abhi. Rosie is not adjacent to Sivanandini or Abhi. இந்த ரெண்டு ஏரியாவிலும் சிவநந்தினி ஆர் அபி வரவே கூடாது. எங்க இருந்தாலும் சிவா, அபி இங்க 2 பேர் வரக்கூடாது. ஆருக்கு 2 பக்கத்துல. ஓகே, அனுராதா இஸ் நாட் அட்ஜஸ்டன்ட் டு சிவநந்தினி. சிவநந்தினியும் அணுவும் பக்கத்துல வரவே கூடாது. ஓகே, Rose is adjacent to Monica. R and M should be adjacent, maybe interverse. R அங்கிட்ட இருக்கலாம், M எங்கிட்ட இருக்கலாம். ஓகே, கொடுத்துட்டாங்க ஒரு நல்ல க்ளூ. M மோனிகா இஸ் இந்த மிடில்னு கொடுத்துட்டாங்க. ஸோ R இஸ் அட்ஜஸ்டன்ட் நமக்கு தெரியும். ஸோ R எங்கிட்ட வரலாம், அவர் இங்கிட்ட வரலாம், அவர் எங்கிட்ட வரலாம். ஸோ R எங்கிட்ட வந்துருச்சுன்னா ரெண்டு சைடில் எது வேணா வரலாம். ஓகே, இப்போ R எங்கிட்ட வந்துருச்சுன்னா ஆருக்கு இங்கே ஆர் இங்கே வச்சுக்கலாம். ஓகே, சிவாவும் அபியும் இங்கே வரக்கூடாது. சிவா அபி வரலன்னா மிச்சம் இருக்க ஒருத்தர் அணுவா. ஸோ இங்கே சிவா அபி யாரோ ஒருத்தர் இருந்துட்டு போனாங்க மேபி. ஆர் இங்கிட்ட வச்சாலும் அதே தான், சிவா அபி. அப்போ அணு வந்து அங்கிட்டு இருப்பாங்க, ஆர் இங்கிட்டு இருப்பாங்க. எம் சிவா ஆர் அபி. க்ளூ இதுக்கு மேலே பெருசாக கொடுக்கல. கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தென் அனுராதா இஸ் அட்ஜஸ்டன்ட் டு ஹூம் அவுட் ஆஃப் ஃபாலோயிங். அனு இஸ் அட்ஜஸ்டன்ட் டு ஆர். ரெண்டு பாசிபிலிட்டியும் ஆர். ஸோ ஆர் இஸ் த ஆன்சர் ஆப்ஷன். ஸோ இது ஒரு டைம் ஒர்க் 8 months working 9 hours a day to complete a piece of work in 20 days. In how many days can 12 men are working for 10 hours a day complete the same piece of work? The total works men வந்துட்டு ஒரு மென்னோட ரேஷியோ எஃபிஷியன்சி 1 எடுத்துக்கலாம். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறது 8 into 9 into 8 men 9 hours வந்து 20 days ஒர்க் பண்ணுறாங்க. திஸ் இஸ் த டோட்டல் ஒர்க். ஸோ இந்த ஒர்க்கும் ஈக்குவல். ஸோ ஈக்குவல் 12 men 10 hours a day எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியாது.
ஸோ எக்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் இங்கிட்டு கொண்டு போயிடலாம். ஸோ அப்படி டேரக்டாக ஆகும். மல்டிப்ளை பண்ணுறேன். திஸ் இஸ் 2, திஸ் இஸ் 6, 6, this is 3, 4, it's equal to 12 days. 12 days. 3 circles of radius 3.5 centimeter are placed in such a way that each circle touches the 2. Okay. The area of portion enclosed by the circle. Wait a minute. Okay, sorry. Venn diagram button. Three circle of radius are placed in such a way that each circle touches the other 2. Okay. Okay. The area of motion enclosed by the circles. இது கேட்குறாங்க. இந்த ஏரியா எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஏரியா. ஸோ நமக்கு இது தெரியும். ரேடியஸ் வந்துட்டு 3.5 சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் 3.5, இது 3.5. ஸோ டோட்டலாக இதுவும் அதே தான். ஸோ ரெண்டு ஆட் பண்ண 7. ஸோ இட்ஸ் ஸோ இந்த செக்டர்லாம் இருக்கு. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த டோட்டல் ஏரியா. ஏரியா இந்த செக்டரை, இந்த 3 செக்டரையும் மைனஸ் பண்ணோம். ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருந்து இந்த 3 செக்டரை மைனஸ் பண்ணால் வந்துட்டு நமக்கு இந்த ஏரியா கிடைச்சிடும். ஸோ நமக்கு தெரியும் சைடு 7 தெரியும். ஏன்னா இது 3.5, அது 3.5. ஸோ டோட்டலி 7. ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வந்துட்டு √3 a² / 4 ஏரியா ஆஃப் an equilateral triangle ஃபார்முலா. ஸோ அதோட ரேடியஸ் வந்து நமக்கு தெரியும் 3.5. ஸோ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவல். ஸோ 60, 60, 60. டோட்டலாக ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணால் 60, 60, 180 டிகிரி. 180 டிகிரியில் இருக்க செக்டர் வந்துட்டு செமி சர்க்கிள். ஆனால் 360 இருந்தால் சர்க்கிள். ஸோ 180 இருந்தால் செமி சர்க்கிள். அப்போ இந்த 3 செக்டரையும் சேர்த்தோம்னா நமக்கு ஒரு செமி சர்க்கிள் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 3.5. ஸோ சர்க்கிளோட ரேடியஸ் வந்து πr². சாரி, சர்க்கிளோட ஏரியா வந்துட்டு πr². அதே வந்து செமி சர்க்கிள்னா /2 பண்ணா ½ ஸோ πr²/2. ஓகே. இது வந்து ஏரியா வந்து ஏ சைடு வந்து 7 தெரியும். ஸோ √3 × 7 × 7/4 ஏரியா. நம்ம ஏரியா ஆஃப் an equilateral triangle minus area of semicircle. நமக்கு தெரியும் π 22/7. ஏரியா ரேடியஸ் வந்துட்டு 3.5. 3.5னா 7/2ன்னு எழுதிக்கிறேன் சிம்பிளிஃபிகேஷனுக்காக. ஏன்னா ஃப்ராக்ஷனில் வச்சா ஈஸியாக இருக்கும். 3.5 பாயிண்ட்ல இருக்கும். ஸோ 7/2 எழுதிக்கிறேன். ஸோ 1 7 is 7 கேன்சல் ஆயிடுச்சு. ஹியர் 4. This is √3 × 49/4. மேலே எழுதுறேன். √3 × 49/4 மைனஸ் இந்த 2 இருக்கு இல்லையா, கேன்சல் பண்ணிடுங்க. 11 77/2. ஸோ இங்கே ஒரு 2 இருக்கு, அதை நம்ம மறந்துட்டோம். பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஸோ இதை டிவைட் பை 2 பண்ணால் இது கீழே இங்கே வந்துடும்.
So divided by 2. So total minus 77 into 2. So okay. Put 2 to 4, right? So easy. 49 root 3 minus 77 by 4. Then you solve answer 1.967. 49 into 1.732 minus 77 பண்ணோம். 73.2% increase பண்ணும். So approximately போடலாம் 73% வச்சுக்கலாம். So 10% is 49, 4.9. So 7 times 28, 4, 28, 0.9 into 7, 6.3, 28, 6.3, 28, 3, 6.3, 34.3. 34.3. அதாவது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 70% கண்டுபிடிச்சிட்டோம். 34.3 3% 0.49 into 3 into 3 பண்ணீங்கன்னா 16 3 times 12 approximately 12 போகும். 12 means 1.2, right? 50 போட்டுக்கலாம். 4.9 50 போட்டுக்கலாம். 1.5 வச்சு 1.5, yeah. So 34.8 வச்சுக்கலாம். ரவுண்ட் ஆஃப் சும்மா ஆக்சுவலி ரஃபா. So 73% கண்டுபிடிச்சாச்சு. So 49, 34.8, 0.831, 83.8, right? Minus 77, right? Divided by 4. 77 போட்டா இங்க ஒரு 3, அங்க ஒரு 3, 6.8 divided by 4, it's 1.4. Actually, இந்த ஆப்ஷன் இருக்கு 975, 674, 967. ஸோ கால்குலேட்டர் ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட முடியாது, கால்குலேட் பண்ணி தான் போட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிறது 2 பாயிண்ட் சம்திங் இருக்கு. 2.8 மிச்சம் இருக்கு. 2.8 is actually 0.8 is 0.7. ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட முடியாது ஆக்சுவலி, ஏன்னா 6-7 இருக்கு, இங்கே 7-5 ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நீங்கள் இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா அது ஆன்சர் ஆகும். So there's a difference between SI and CE for 3 years. Actually, இது நீங்கள் ஈஸியாக ஃபார்முலா இருக்கு. 3 years டிஃப்ரென்ஸ்னும் போது percentage into R by 100 whole square into 300 plus R by 100. This is the option. இது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் 183 கொடுத்துட்டாங்க. ஸோ P தான் நமக்கு தேவை. R equal to 5 by 100 into 5 by 100 into 300 plus 5 by 100 is 305. டைரக்டா அப்படி 305 எழுதிக்கலாமா? ஓகே, எழுதிக்கலாம். 300 plus 5 is 305. 305. Okay, 1 times 20. This is 1 times 20. This is 61. This is also 20. So 61, sir. This is 3 times. Okay, which are 3 in 3 equal to P into divided by 20 into 20 into 20. 20 cube actually. So everything is going to be long. So 3 into 20 into 20 into 20 equal to principal intensity. So 308, 8 3 is 24. So this is the answer option. So Ramesh deposited 15,600 in a fixed deposit at 10% per annum, simple interest. Every second year, he adds his interest earnings to the principal. Okay,
ஃபர்ஸ்ட் வருஷம் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் வருஷம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு சேர்த்தி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்த அமௌண்ட்டை 2வது வருஷம் ஒரு 2 வருஷத்துக்கும் அந்த பிரின்சிபலோட ஆட் பண்ணிடணும். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான் ஆக்சுவலி. நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ பிரின்சிபல் வந்து 15,600. ஸோ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 10% கிடைச்சிருக்கும் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் வருஷத்துக்கு 10% கிடைச்சிருக்கும். ஸோ 20% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செகண்ட் இயரில் பிரின்சிபலோட ஆட் பண்ணிடலாம். ஸோ 10% இஸ் 15,600 தெரியும். ஸோ இன்னொரு பர்சன்டேஜ் வந்து 3,120 20%. இதை வந்துட்டு பிரின்சிபலோட ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ பிரின்சிபலோட ஆட் பண்ணணும். இதே இந்த 2 விஷயத்துலையும் இவ்வளோ ஆட் பண்ணுறாங்கும் போது 4 வருஷத்துல கண்டிப்பாக இதோட அதிகமாக தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த 3 ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ இது ஒன்று தான் ஆப்ஷனே இருக்கு. ஸோ இதுதான் 3,000 மேலே இருக்கு. ஓகே, கால்குலேட் பண்ணி பார்ப்போம். 2 விஷயத்துல இதை ஆட் பண்ணிடுறான். அப்போ எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வரப்போது எதுலேருந்து வரும்? இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான். எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வந்து இதுலேருந்து 20% தான் வரும், ரைட்டா? அப்போ அதே இங்கே 10%, 10%, 20% இதுலேயும் வந்திருக்கும். மிச்சம் இருக்க 20% இதுல இருக்கும், 20% வந்திருக்கும். ஓகேவா? அப்போ 10% இது ஆல்ரெடி 20% நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 3,120. அப்போ 4வது வருஷத்துல 3,120 இருக்கும். அது இல்லாமல் இந்த 3,120க்கு இன்ட்ரெஸ்ட் 20% வந்திருக்கும் இல்லையா? அது ஒரு 3,120. ஓகே, 12, 24, 624 ஆட் பண்ணும். ஸோ 624 வந்துட்டு இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ 4, 4, 7, 3. ஸோ இந்த அமௌண்ட்டை தான் வந்துட்டு அவங்க 4th இயரில் ஆட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். Okay, the salary of A, B, C together amounts to rupees 33,300 if they spend 80%, 85%, 75% of the respective income. Their savings are in the ratio of 7:6:9. Okay. எக்ஸ்பென்சஸ் போக இருக்கிறது ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் 80% பண்ணிட்டாங்கன்னா இந்த 7 வந்து 20% அர்த்தம். ஓகே, 7 வந்து 20%. 20% வந்து 7னா அப்போ இன்ட்டு 5 பண்ணா 100% கிடைச்சிடும். இன்ட்டு 5, 5ஆல் இன்ட்டு பண்ணா, ஸோ திஸ் இஸ் 35x. அது மாதிரி தான் இதுவும் ஆக்சுவலி. இப்போ வந்து 15% இது, 85 இஸ் 15%. ஓகே, 85 ஸ்பெண்ட் பண்ணிட்டா 15% வந்துட்டு 6x என்னன்னா 15% எப்படி எழுதும்? 15/100 எழுதும். ஓகே, ஆர் 3/20, ரைட். 6x வந்து 3/20. அப்போ 100x, அதாவது 100% வந்துட்டு 40x. இப்போ 6x 3/20 போட்டால் நமக்கு 100x கிடைச்சிடும். ஆனால் 15%, 5% இஸ் 1/20 ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஓகே, அது மாதிரி இதுவும் ஈஸி. 75% போயிடுச்சுன்னா இது வந்து 25%. அப்போ இன்ட்டு 4 போட்டால் நமக்கு வந்துட்டு 100% கண்டுபிடிச்சிடலாம். 9 × 4 36. ஸோ இந்த ரேஷியோ வந்துட்டு எப்படி இருக்குன்னா 35x. அந்த டோட்டல் அமௌண்ட் இது வந்து 100%. டோட்டல் அமௌண்ட் நமக்கு கிடைச்சோம். டோட்டல் அமௌண்ட் வந்து 35x. டோட்டல் அமௌண்ட்டோட ரேஷியோ எப்படி இருக்குன்னா 35x இருக்கு, 40x இருக்கு, 36x. ஏ, பி, சி 3 பேத்துக்கும் கிடைச்ச அமௌண்ட்டு டோட்டல் ஆட் பண்ணால் வந்துட்டு 11, 7, ஓகே, 60, 71. வெயிட் 35, 35, 70, 71. Yeah, 111. Totally 111x. 111x வந்துட்டு 33300. So this is 300. Yeah, 3 times 100. So x equal to 300. நமக்கு தேவை வந்துட்டு b. b ஓட salary is 40x. 300 into 40, 12,000. So there are A, B 2-digit number இருக்கு, A and B 2-digit number. So 15 அதோட HCF. ஸோ அப்படின்னா அந்த 2 நம்பர்லையும் 15 இருக்கணும். அது தவிர வேற எந்த ஒரு ஃபேக்டரும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கக்கூடாது, வந்துடக்கூடாது. அப்போ
ஒன் மஸ்ட் பி தென் அதர் ஒன்று தான் ஃபேக்டராக இருக்கும். இது 15 தாண்டி காமன் ஃபேக்டர் ஒன்று தான் இருக்கும், மற்றபடி எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இது ஒன்று. ஸோ 15 இன்ட்டு 2 இது வந்து 15 இருக்கணும் ஆக்சுவலி. ஏன்னா மற்றது 15 காமனாக இருக்கக்கூடாது. இந்த ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் காமனாக இருக்கும். 1 ஆர் 15 ரெண்டு ஏதாவது ஒன்று தான் காமன் ஃபேக்டராக இருக்கும், ஹெச்சிஎஃபாக இருக்கும். அப்போது 15 2 இருக்குது, 15 3 இருக்குது, 15 4 ஆர் 60, 15 5 ஆர் 50, 25 75, 15 6 ஆர் 90. ஓகே, ஸோ டோட்டலி இதில் 6 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதர் தென் திஸ் இந்த ஒரு ஆர்டர் பேர் இல்லாமல் மிச்சம் இருக்குது 5. இது வந்து இது இங்கிட்டு 2 3 5 4 5 வரும். ஸோ இது ஒரு 5 பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ டோட்டலி 11 பாசிபிலிட்டிஸ். ஓகே, சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, இந்த இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக இருக்கு. ஸோ 6/9 ப்ளஸ் 2/3 ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்துடுறேன். 2/3க்கும் 6/9 6/9 ப்ளஸ் 2/3க்கு எல்சிஎம் எடுத்தால் 3 ரெண்டு மேலேயும் கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 6 இது 9. ஸோ 12/9. sorry, board mouse. First multiplication should be done, right? So இதையும் multiply பண்றோம். So 2/3 into 1/2 multiply பண்ணா 1/3. So 1/3 plus 6/9. So into 3 பண்றோம் LCM எடுக்கிறதுக்காக. So 9/9. This is 1. So இது வந்து 1. So இது ஒரு no problem actually. ஸோ இங்கே இருக்க சின்ன சின்ன இதெல்லாம் ஒன்றுனா பண்ணி அதுக்கப்புறம் ஈக்குவேட் பண்ணி இங்கே எழுதிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு 6/5 minus 5/3 இது வந்துட்டு இங்கே போனால் மல்டிப்ளை பண்ணால் 15 minus 5. 15 minus 5 is 10. 10/3, ரைட். 10 divided by 3. இதை மேலே ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். டோட்டலி 6 3s are 18/10. ஃபஸ்ட்டு இந்த இது வந்துட்டு 18/10. ஸோ மேலே இருக்க இந்த இதை எடுப்போம். 4 minus 2. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் டேரெக்டாக. 8 minus 1 7/2. ஸோ இதை இப்படி இங்கேயே கிராஸ் பண்ண மேலே கொண்டு போயிடலாம். 4 minus 4/7. ஓகே, 4 minus இது வந்து 2 மேலே போயிடுச்சு. 28 minus திஸ் இஸ் 20. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 28 minus 4 24/7. ஓகே, இந்த டேர்ம் 24/7. அடுத்து 5 இந்த டேர்ம் பார்ப்போம். 5 10 minus 3 this is 7/2. கீழே இருக்கிறது 7/2. ஓகே, அது இல்லாமல் மைனஸ் 2/5 இருக்கு. ஓகேவா, இந்த டேர்ம் வந்துட்டு 18/10 தெரியும். டிவைடு பை இதை அப்படியே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் பண்ணோம். ஸோ மேலே இருக்க 24/7 இதை டிவைட் பண்ணால் 7/2, ரைட். அப்போ இதை எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது என்ன 18/10 அப்படி வச்சுக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 48/49 வரும். 48/49. ஸோ மைனஸ் இது டிவைடில் இருக்கு. ஸோ மைனஸ் 2/5, ரைட். ஸோ இதை கொஞ்சம் கிளியராக எழுதிக்கலாம். என்ன இருக்கு, 18/10 divided by 48/49 minus 2/5, right.
ஸோ போத் மாஸ் 18/10 டிவைட் இருக்கு 48/49 minus 2/5 இருக்கு. ஸோ இந்த இது டிவைடில் இருக்கனால மேலே போயிடும் 18/10 இது டிவைட் பை 48/49 பண்ணால் 48 கீழே வந்துடும் 49 மேலே போயிடும். ஸோ ஓகே 48 கீழே வந்துடும் 49 மேலே வந்துடும். ஸோ சிம்பிளாக கேன்சல் பண்ணுங்கள், நிறைய கேன்சல் பண்ணுவாங்க. இந்த 10 அதை அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து 9 24. ஸோ இங்கே -2/5 இருக்கு. ஸோ கீழே 240 இருக்கு. நைன் இன்ட்டு 49 இட்ஸ் 40. 50 டைம்ஸ் 9 போடுங்க. 50 into 9 450 minus 1 times 9 minus 441. Okay, 441 minus 245 எவ்வளோ மல்டிபிள் வரணும்? 48. 48 times 96 48 சாரி 240. இதை 48 ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கீழ் 240 எல்சிஎம் எடுத்துட்டோம். ஸோ மேலே வந்துட்டு சப்ராக்ட் பண்ண வந்துட்டு 345 by 240. ஸோ கேன்சல் பண்ணுவோம். 5 டேபிள் 69 48 3 டேபிள் கேன்சல் பண்ணோம். 23 1 16. ஸோ 23 is 1 16 போயிடுச்சுன்னா இங்கே ஒரு 7 remaining 7/16. ஸோ திஸ் is the answer. So T7 minus T4 equal to 20. So T7 is equal to A plus 60. So T7, term 7, A plus 60. Term 4 is A plus 3D, right? So T7 minus this term minus this. So A plus 6D whole power minus 3 plus, sorry, A plus 3D equal to 20 சொல்லிட்டாங்க. ஸோ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் ஏ மைனஸ் 3D ஆயிரும். ஏ ப்ளஸ் 6D இருக்கும். ஸோ டி சாரி ஏ கேன்சல். ஸோ ரிமைனிங் இஸ் 3D equal to 20. D equal to 20/3 அப்படி தெரிஞ்சிச்சு. We cannot determine the first term here correct. Which of the one of following option is false? A கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா ஏ கேன்சல் ஆகிடுது, எந்த டேர்ம் நமக்கு தெரியாது. So difference between the first term and 10th term is 16 சொல்றாங்க. So let's try. First term வந்து A, difference பார்க்கலாம். So 10th term வந்துட்டு A plus 9D. Okay, A plus 9D 10th term minus A equal to 16 சொல்றாங்க. கரெக்டானு பார்க்கலாம். A cancel ஆயிரும். A plus 9D minus A equal 16 சொன்னாங்கள பார்க்கலாம். A cancel ஆயிரும். So 9D, D வந்து 20/3 நமக்கு தெரியும். So 360. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டாக ஃபால்ஸ் கிடையாது. ஸோ இது erase பண்ணிடுற எல்லாத்தையும். ஓகே, இந்த ஆப்ஷனும் கரெக்டு தான், அதனால் இது ரெண்டும் ஆன்சர் கிடையாது. ஸோ ஏஎம் அரித்மெட்டிக் மீன் இன் ஆஃப் 12th term அண்ட் 20th term is 16 சொல்கிறாங்க. பார்க்கலாம். இப்போ அரித்மெட்டிக் மீன்னா 1 2 3 4 5. இப்போ ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தால் மிடில் நம்பர் தான் அரித்மெட்டிக் மீன் இருக்கும். இஃப் சீரீஸ் இஸ் இன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஆர் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா மிடில் நம்பர் இஸ் அன் அரித்மெட்டிக் மீன். அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸ், இதுக்கும் அரித்மெட்டிக் மீன் 3 தான், 1க்கும் 5க்கும் அரித்மெட்டிக் மீன் 3 தான். அந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அது 3. இப்போ ஆட் ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு 1 2 3 4. அப்படி ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டேர்ம் வந்துட்டு அரித்மெட்டிக் மீனாக இருக்க முடியாது. ஸோ ஒரு பேசிக் கான்செப்ட், ஏன்னா எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகுது, டி தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பார்க்கலாம்.
12 16 சாரி 12 20 அரித்மெட்டிக் மீன் 16 சொல்லியிருக்காங்க. ஸோ 12ம் 20யும் ஆன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆகுது. ஒரு டேர்ம் தான் அரித்மெட்டிக் மீனாக இருக்கும் ஆன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆகுங்க. ஸோ பார்க்கலாம் 8 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் 1 ஆட் பண்ணோம். ஸோ 12 ஸோ டோட்டலி 8 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 9. ஸோ இது வந்து ஆன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி இப்போ மிடில் டேர்மை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ரெண்டு லாஸ்ட் டேர்மே ஆட் பண்ணு டிவைட் பை 2 32 டிவைட் பை 2. ஸோ 16th டேர்ம் தான் அரித்மெட்டிக் மீன். ஸோ இதுவும் கரெக்ட். அப்போ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன். அப்போ இதுதான் இதாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் இப்போ வந்து ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். 30th டேர்முக்கும் 5th டேர்முக்கும் வந்துட்டு 17 வந்து இதுங்கிறாங்க. 17th டேர்ம் வந்துட்டு மீனுங்கிறாங்க. ஸோ 30 minus 5 is 25 plus 1 equal to 26. So it's even number of terms இருக்கு. So 17th term ஒரு term வந்துட்டு arithmetic மீனா இருக்க முடியாது. ஏன்னா அந்த arithmetic மீன் ரெண்டு term நடுவுல இருக்கு. So it's not a possible. This is the answer. ஏன்னா இது false. So Mary is 16 years old. She is 4 times. Mary even 16 years old இருக்காங்க. She is 4 times than brother. அப்போ பிரதர் 4 இருந்திருப்பார். 4:16 ரேஷியோ. How old will she be when she is twice his age? இப்போ 2 வருஷம் 2 பேத்துக்கும் எவ்வளோ ஏஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போதைக்கு வந்துட்டு பிரதரை விட 2 மடங்கு பெருசா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? 16 ஏதோ ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இவருக்கும் 4 + நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இவருக்கு எக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ஏன்னா 2 பேரும் இயர்ஸ் இன்க்ரீஸ் தான். ஸோ இவங்களை பிரதரை விட இவங்க 2 மடங்கு இருக்கணும்னா வந்துட்டு ஈக்குவேட் பண்றதுக்கு இங்கிட்டு 2 தான் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா அப்போதான் 2 ஈக்குவல் ஆகும். இவங்களை விட இவங்க 2 பெருசா இருக்காங்கும் போது இந்த சைடு இவங்களை மல்டிப்ளை பண்ணாதான் 2 டேர்ம் ஈக்குவல் ஆகும். ஸோ ஹியர் இஸ் 16 + x ஈக்குவல் டு 8 ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் உள்ள 8 + 2x. ஸோ இது வந்துட்டு 8 ஆகிடுது. இங்கே எக்ஸ் இங்கே போயிடுது. ஸோ x ஈக்குவல் டு 8. ஸோ அப்போதைக்கு x ஈக்குவல் டு 8 பர்சன்டேஜ் 16 + x. ஸோ 24. அப்போதைக்கு இவங்களோட இவங்க பெருசாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஆப்ஷன் வச்சும் போகலாம். ரெண்டுத்துக்கும் இது 16 8 இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே 8 இன்க்ரீஸ் ஆகுது. 8 ஓகே 8 12 24 இருக்கும். அப்படியும் போகலாம். இது வந்து பேசிக்காக இப்படின்னா கான்செப்ட் இல்லை. ஸோ பிக் த ஆட் ஒன். ஆக்சுவலி என்னன்னா இது நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இதுலேருந்து CEFG EF DEF இது வந்து 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுலேருந்து G HIJ இதுலேருந்து 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுலேருந்து அதே மாதிரி 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எல்லா டேர்ம்லேருந்து 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இந்த டேர்ம்ல இருந்து அப்படி கிடையாது. இது ரிவர்ஸ்டாக இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன். அப்படின்னு எப்படி கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த 3 டேர்ம் பார்த்தீங்கன்னா ABC, அடுத்து EFG, அடுத்து IJK, MNO. இப்படி ரிவர்ஸ்டாக இருந்தாலும் இப்படி இருக்கு. ஸோ இதுதான் ஆட் மேன் அவுட். ஸோ இதுதான் D இஸ் ஆன்சர் ஆப்ஷன். Okay, there are 5 machines that makes 5 parts in 5 minutes. Okay, 5 machine இருக்கு. எஃபிஷியன்சி ஒரு மிஷின் ஒன்று வச்சுக்கலாம். 5 பார்ட் மேக் பண்ணுது 5 நிமிஷத்துல. ஓகே, அப்போ சாரி வெயிட் 5 பார்ட் 5 நிமிஷத்துல பர் மினிட்டுக்கு எவ்வளோ மேக் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, அப்போ 5 மிஷின்ஸ் மேக் பண்ணுது. 5 மிஷின். வெயிட் a minute. ஸோ 5 மிஷின் வந்து 5 பார்ட்ஸ் 5 நிமிஷத்துல மேக் பண்ணதுங்கும் போது அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பார்ட் மேக் பண்ணுவாங்க. 5 மிஷின் சேர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பார்ட் மேக் பண்ணுவாங்க.
5 மிஷின் 5 நிமிஷத்துக்கு 5 பார்ட் மேக் பண்றாங்க. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பார்ட் மேக் பண்ணுவாங்க 5 மிஷின் சேர்ந்து. ஓகேவா? திஸ் இஸ் காமன் சென்ஸ். ஓகே, அப்போ என்ன கேட்குறாங்க, 100 பார்ட்ஸ் 100 மிஷின் எவ்வளோ நிமிஷத்துல மேக் பண்ணுவாங்க? அப்போ 5 மிஷின் சேர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பார்ட் மேக் பண்ணுவாங்க. இப்போ 100 டிவைட் பை 5, அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 20 பார்ட்ஸ் மேக் பண்ணுவாங்க 100 மிஷின் சேர்ந்து. அப்போ 20 பார்ட்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேக் பண்றாங்கன்னா 5 நிமிஷத்துல 100 பார்ட்ஸ். ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர் ஆப்ஷன். So when we write ABCD like this, A1, B4, C9, what is the total value? The numbers followed by P and Q. So P and Q க்கு முன்னாடி இது நம்பர்ஸ் வந்து PA Q ஃபாலோ பண்ணுறோம். அது இதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி நம்பர்ஸ் இதில் என்ன பார்க்குறோன்னா, ஏ வந்து 1 அது ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, பி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க 4, பி இஸ் 2 2 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, சி இஸ் 3 3 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிக்கு முன்னாடி நம்பர் 15, ஸோ 15 ஸ்கொயர் 225. அது மாதிரி 16th கியூக்கு முன்னாடி 16 256. ஸோ டோட்டலி 481. So 4 pieces of the cube, which number is on the face opposite to 3? அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்போசிட் டு 3க்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுங்க. இந்த இருக்க டைஸ் ஆஃப் கியூப் பார்த்து. ஸோ 3 இங்கே இருக்கு, அட்ஜஸ்டன்ட்ல 6 and 5 இருக்கு. அப்போ ஆப்போசிட்ல 5 வராது. ஸோ 6 and 5 இருக்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலி இங்கே 3 6 5 இருக்கு. ஸோ அப்போ இது 3 வந்து 6க்கும் 5க்கும் அட்ஜஸ்டன்ட்ல இருக்கணும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பின்னாடி சைட் 4க்கு ஆப்போசிட்ல 3 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு பார்க்கலாம். ஸோ 5 6 அட்ஜஸ்டண்ட்டாக இருக்கு. ஓகே, 3 சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஓகே, இந்த இதை விட்டுருங்க. ஸோ இப்போ 3 கீழே இருந்ததுன்னா இந்த டைஸில் 3 கீழே இருந்ததுன்னா 5 6 அட்ஜஸ்டண்ட்டாக இருக்குமா? இருக்கா. 6 அட்ஜஸ்டண்ட்டாக இருக்கும், 5 ஆப்போசிட் சைடில் இருக்கும். ஸோ தட் இஸ் நாட் த ஆப்ஷன். 3 இங்கே இருக்காது, 3 இங்கே இருக்க முடியாது. ஸோ இந்த சைடு ஸோ 3 இஸ் ஒன்லி இங்கே. அப்போ சப்போஸ் இந்த ஆப்ஷனும் இங்கே ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, இங்கே ஆகலை. ஸோ அது இல்லைன்னா இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. 3 இங்கே இருந்ததுன்னா 5ம் 6ம் அட்ஜஸ்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னா 6 ஆப்போசிட்டாக போயிடும். ஸோ அட்ஜஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ டெஃபினெட்லி 3 இங்கே தான் வரும். 3 இங்கே தான் வந்துச்சுன்னா 4 இஸ் ஆப்போசிட். இப்படி இப்படி ஒரு டைஸை கம்பேர் பண்ணி, ஸோ 4 இஸ் ஆப்போசிட் டெஃபினெட்லி. ஸோ தட்ஸ் இட்.